Good day to you all. ஆங்கிலம் என்பது ஒரு மொழி. இங்கிலீஷ் இஸ் a language. ஒரு தொடர்பாடல் ஊடகம். ஒரு மொழியை நாம் பேச வேண்டுமாயின் நாம் எவ்வாறு நம்மை தயார்படுத்த வேண்டும்? இது நம்மில் பலருடைய மனத்தில் எழுகின்ற ஒரு இன்றியமையாத வினா. இதற்கான விடையை குழந்தைகளுக்கும் அடிப்படை நிலை பயிலுனர்களுக்கும் இலகுவில் விளங்கும் வகையில் 10 நாட்கள் ஆரம்ப நிலை ஆயத்த வகுப்பு, அதாவது 10 days beginners preparatory class தயாரித்துள்ளேன். தினமும் மாலை 7 மணிக்கு வெளிவரும். தவறாமல் பாருங்கள், படியுங்கள், பயனடையுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஆங்கிலம் கற்பதில் ஆர்வம் உள்ளவர்களுக்கும் இதை மறக்காம ஷேர் பண்ணி கொள்ளுங்க. இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாது பார்க்கிறீர்களாயின் அல்லது இப்போதான் முதல் தடவையாக பார்க்கிறீர்களாயின் மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். ஒரு மொழியை நாம் பேச வேண்டுமாயின் அம்மொழியில் உள்ள சொற்களை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அதாவது கண் என்பதை ஆங்கிலத்தில் எவ்வாறு சொல்வோம்? நம்ம பலருக்குமே தாராளமா தெரிந்திருக்கும். வெரி குட். ஐ. பார்த்தல் சி. 2 2. கருப்பு பிளாக். தூசி டஸ்ட். ஓ. அப்போ இது மாதிரி எங்களுக்கு சொற்களை அறிந்து பாடமாகி மனப்பாடம் செய்து வைத்தால் போதுமானதா? நிச்சயமா இல்லவே இல்லை. எந்த ஒரு மொழியை நாம் கற்கின்றோமாயினும் அந்த மொழியில் உள்ள சொற்கள் எவ்வகையை சார்ந்தன, அவை வாக்கியத்தில் எங்கு இடம்பெறும், எவ்வாறு அவற்றை வாக்கியத்தில் நம்முடைய கருத்தை வெளிப்படுத்துவதற்கு பயன்படுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படை அறிவு நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். இதற்காகத்தான் நாம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அல்லது வேர்ட் கிளாஸஸ் என்பவற்றை ஐயந்திரி பெற கற்றிருக்க வேண்டும். அதாவது without doubt we should understand what does it mean by parts of speech. இது ஒன்றும் எட்டாக்கனி இல்ல. வாங்க ரொம்ப இலகுவாகவே கற்றிடலாம். உங்க எல்லாருக்கும் இலகுவில் விளங்கக்கூடிய வகையில் சொல்கின்றேன். எந்த வகையில் நீங்கள் இவற்றை அறிந்திருந்தால் இலகுவில் ஞாபகத்தில் வைத்திருக்கலாம் என்ற வழியில் தான் சொல்ல போகின்றேன். முதலாவது, நமக்கு நம்மை சூழ இருப்பவற்றை, நம்மை சுற்றிலும் இருப்பவற்றை பெயரிட தெரிந்திருக்க வேண்டும். ஒரு மொழியை நாங்க கற்கிறோமாயின் நாம் பார்ப்பனவற்றை, கேட்பனவற்றை, இவற்றை எல்லாம் நம்மை சூழ உள்ளவற்றை பெயரிடுவதற்கு தெரிந்திருக்க வேண்டும். அவ்வாறு பெயரிட பயன்படும் சொற்களைத்தான் நாம் பெயர் சொற்கள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். இது ஆங்கிலத்துல எப்படி சொல்வோம்? நவுன்ஸ். நவுன் என்றால் பெயர் சொல், பெயர் சொற்கள் என்னும் போது நவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். NOUN, நவுன். நாம் ஒரு ஆங்கில அகராதியை எடுத்து ஒரு சொல்லை பார்க்கும் போது அந்த சொல் பெயர் சொல் தானா என்று அறிய வேண்டுமாயின் எவ்வாறு அறிந்து கொள்ளலாம்? ஒரு சொல்லுக்கு பக்கத்துல பிராக்கெட்ல N டாட் அப்படின்னு போட்டிருந்தா அது ஒரு பெயர் சொல் என்று அறிந்து கொள்ள முடியும். இப்போ நமக்கு பெயரிட தெரிந்து விட்டது. எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டுதா பெயரிடுறா என்னண்டு? வெரி குட். அடுத்து நாங்க பாப்போம். ஒரு நாயை பற்றி நான் பேச வேண்டும். நாய் என்பது ஒரு விலங்கு. அந்த விலங்கை பார்த்தோன்னா இது நாய் என்றுட்டு அதை பற்றி நான் பேச போறேன். நாய் வீட்டு பிராணி. நாய்க்கு 4 கால்கள் உண்டு. நாய்க்கு ஒரு வால் உண்டு. நாய் வாலை நிமிர்த்த முடியாது. இங்கு அத்தனை வாக்கியங்களிலும் பார்த்தீர்களாய் நாய் 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 என்று ரிப்பீட் பண்ணி இருக்கிறேன். அடுத்து நாங்க பார்ப்போம். கமலா என்பவரை பற்றி பேச போறேன். கமலா என் அயலவர். கமலா ஒரு ஆசிரியை. கமலா 30 வயது நிரம்பியவர். கமலா அன்பானவர், அழகானவர். ஒவ்வொரு வாக்கியத்திலும் கமலா கமலா கமலான்னு ரிப்பீட் பண்ணி இருக்கிறேன். இவ்வாறு சிறப்பு பெயர்களையோ பொது பெயர்களையோ நான் திருப்பி 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 சொல்லாமல் இருப்பதற்கு நாம் பயன்படுத்துகின்ற சொல்தான் அது, இது, அவள், அவன், அவர்கள், நாம், நாங்கள் இப்படி என்று சொல்வோம். அதாவது பெயர் சொற்களுக்கு பதிலாக பயன்படுத்தப்படும் சொற்கள். இவற்றை தமிழில் நாம் பிரதிப்பெயர் சொற்கள் என்போம். ஆங்கிலத்தில் pronouns. எப்படி சொல்வோம்? pronouns. Again, pronouns. அதாவது words instead of nouns.
words instead of nouns. பெயர் சொற்களுக்கு பதிலாக பயன்படுத்தப்படும் சொற்கள். இவற்றை ஆங்கில அகராதியில் எவ்வாறு கண்டுபிடித்துக் கொள்ளலாம்? பிராக்கெட்ல PRON டாட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. PRON. அதன் மூலம் அந்த வார்த்தை ப்ரோனவுன் தானா என்பதை கண்டுபிடித்துக் கொள்ளலாம். இப்போ நமக்கு நவுன் என்றா என்னென்று தெரிஞ்சிட்டது. அடுத்த ப்ரோனவுன் என்றா என்னென்று தெரிஞ்சிட்டது. அதையும் தெரிந்திருக்க வேண்டும் என்பதையும் அறிந்து கொண்டோம். அடுத்து என்னென்று பார்ப்போம். இவை இரண்டும் எங்களுக்கு தெரிந்தால் நாம் எந்த ஒரு வாக்கியத்தையும் உருவாக்க முடியாது. காண்பவற்றை பெயரிட்டு கொண்டுதான் தெரிய முடியும். அப்போ ஒரு வாக்கியத்தை சாதாரணமாக அட்லீஸ்ட் இடுசுகள் கொண்ட வாக்கியமாகவாவது வெளிப்படுத்துவதற்கு நமக்கு அடுத்தது என்ன தெரிந்திருக்க வேண்டும் என்று பார்ப்போம். செயல்களையும் நிலையையும் குறிப்பிடுவதற்கு தெரிந்திருக்க வேண்டும். அதாவது இந்த பெயர் சொல்லினால் குறிப்பிடப்படுவன என்ன செயல்களை செய்கின்றன அல்லது எந்த நிலையில் இருக்கின்றன என்பவற்றை குறிப்பிடுவதற்கு தெரிந்திருக்க வேண்டும். இதற்காக நாம் பயன்படுத்தும் சொற்களைத்தான் வினை சொற்கள் அப்படின்னு தமிழில் சொல்வோம். ஆங்கிலத்தில் verbs அப்படின்னு சொல்வோம். எப்படி சொல்வோம்? verbs. verbs. அதாவது action or state words. ஆக்ஷனை குறிக்க வேணும், செயலை அல்லது நிலை, ஸ்டேட்டை குறிக்கணும். ஆக்ஷன் ஆர் ஸ்டேட் வேர்ட்ஸ். இந்த வேர்ப்ஸ் டிக்ஷனரியில பார்த்து எப்படி கண்டுகொள்ளலாம்? பிராக்கெட்ல வி டாட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்ப எங்களுக்கு நவுன் தெரியும், ப்ரோனவுன் தெரியும், வேர்ப்ஸ் தெரியும். அப்ப சிம்பிளா வாக்கியங்களை சொல்லலாம். ஒரு சில வாக்கியங்கள் சொல்லி பார்ப்போமா? கமலா கோஸ். கமலா என்பவர் போகிறார். பெயர் சொல் இருந்துச்சு, ஒரு வினை சொல் எனக்கு தெரிஞ்சிட்டது, வாக்கியம் வந்துட்டது. I go. I என்பது என்ன? நான். அது ஒரு பிரதி பெயர் சொல். I go. நான் போகிறேன். வாக்கியம் வருது இல்லையா? இதுல மட்டும் பேசிக்கொண்டே தெரிஞ்சா போதுமானதா? இல்ல. வாங்க பாப்போம். எனக்கு ஒரு பேனா வேணும். நிறைய பேனாக்கள் எனக்கு முன்னால இருக்குது. எனக்கு குறிப்பிட்ட ஒரு பேனா வேணும் என்று குறிப்பிட்டு கேட்க பேனா பற்றிய விவரணத்தை நான் சொல்ல வேண்டும். எனக்கு கை கட்டுற இடத்துல எல்லாம் கொஞ்சம் தள்ளி இருக்கு, இன்னொரு ஆள்கிட்ட சொல்லித்தான் அதை எடுப்பிக்கணும். பேனா என்னும் பெயர் சொல்லை விவரிக்கணும். அவ்வகை விவரண சொற்களை தான் நாம் பெயருரி சொற்கள் அப்படின்னு சொல்றோம். அதாவது பெயர் சொல்ல விவரிக்க போகிறோம், அதற்கு பயன்படுத்துகின்ற சொற்களை நாம் பெயருரி சொற்கள் என்போம். இதை ஆங்கிலத்தில் நாம் adjectives அப்படின்னு சொல்வோம். எப்படி சொல்வோம்? adjectives. எல்லாரும் வாய் விட்டு சொல்லுங்க. Bravo, you got it. ஆங்கிலத்தில் சொல்ல போனா words describing nouns or pronouns. words describing nouns or pronouns அப்படின்னு சொல்லலாம். ஆங்கில அகராதியில் இவற்றை பிராக்கெட்ல ADJ டாட் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. எப்படி குறிப்பிடுவாங்க? ADJ டாட் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அடுத்து நாங்க பார்ப்போம், ஒரு வினை சொல்லையாகட்டும் இந்த பெயருரி சொல்லையாகட்டுக்கும் அல்லது வினையுரி சொல்லையாகட்டுக்கும் விவரிக்கின்ற சொற்களை நாம் தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்குது. ஏனென்று பார்ப்போம். அவன் நடந்து வருகிறான். உங்கள் எல்லாருக்கும் சாதாரணமா தெரிஞ்சிருக்கும். அவன் என்பது என்னது? ஒரு ஆணை குறிக்கின்ற பிரதி பெயர்ச்சொல். நடந்து வருகிறான். ப்ரொனவுன் ஒன்றை பயன்படுத்தினா, வேர்ப் ஒன்றை பயன்படுத்தினா இந்த வாக்கியத்தை சொல்லி முடிச்சுட்டேன். இப்போ அவன் எப்படி நடந்து வருகிறான்? விரைவாக வருகிறானா, மெதுவாக வருகிறானா, ஓடி வருகிறானா தெரியாது. அப்போ அதை பற்றிய அந்த விளக்கம் ஒன்றை நாங்க கொடுக்க வேண்டிய தேவை ஏற்படுகின்றது. இவ்வாறாக வினை சொல்லையாகட்டுக்கும் வினையுரி சொல்லையாகட்டுக்கும் பெயருரி சொல்லையாகட்டுக்கும் விவரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற சொற்களை நாம் ஆங்கிலத்தில் வினையுரி சொல் என்போம். பேரிரி சொல்லண்டா பெயர் சொல்ல விவரிக்குதுன்னுட்டு வினையுரி சொல்லண்டா வினை சொல்லை மாத்திரம் விவரிக்கும் அப்படின்னு நினைச்சு கொள்ளாங்க. நாங்க இதை பற்றி தெளிவாக படிக்க போகின்றோம். என்று இன்ட்ரோடக்ஷன் மாத்திரம் தான் என்றபடியால் இதோடு நிறுத்திக் கொள்கின்றேன். இந்த மூன்றையுமே விவரிக்கிறதைத்தான் நாம் வினையுரி சொல்வோம். ஆங்கிலத்தில் அதை நாம் adverb அப்படின்னு சொல்வோம். எப்படி சொல்வோம்?
adverb. வினையுறு சொற்கள் என்னும் போது adverbs அப்படின்னு சொல்லலாம். ஆங்கிலத்தில் விளக்கம் சொல்ல போனால் words enhancing verbs, adjectives or adverb அப்படின்னு சொல்லலாம். ஆங்கில அகராதியில எப்படி கண்டுபிடிக்கலாம்? பிராக்கெட்ல adv dot அப்படின்னு போட்டிருப்பாங்க. என்ன போட்டிருப்பாங்க? adv dot. அப்போ இதுவரை எத்தனை வகையான வேர்ட் கிளாஸ் பார்த்து விட்டோம்? பார்க்கலாமா வாங்க? noun, naming words, pronouns, words instead of noun, verbs, action or state words, adjectives, words describing nouns, adverbs, words enhancing verbs, adjectives or adverbs எல்லாம் பார்த்துட்டேன். இப்போது ஒரு பெயர் சொல்லையோ அல்லது பிரதி பெயர் சொல்லையோ சார்பு நிலையில், அதாவது மேல கீழ அருகில் நடுவில் இல் பற்றி போன்றவாறாக வெளிப்படுத்த பயன்படுத்தப்படும் சொற்களை நாம் ஆங்கிலத்தில் preposition எப்படி சொல்வோம்? preposition, அதாவது முன்னிடை சொற்கள் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். உங்க எல்லாருக்குமே தெரியும் ப்ரீ என்பது முன் என்பதை குறிக்கும். அதனாலதான் நாங்கள் முன் பள்ளி என்பதை ப்ரீ ஸ்கூல் அப்படின்னு சொல்வோம். அப்போ ப்ரீ என்ன? முன் என்பதை குறிக்குது. அப்ப இதை நாங்க ப்ரீபொசிஷன் அப்படின்னு வாசிக்க மாட்டோம். எப்படி வாசிப்போம்? வெரி குட். preposition. preposition, words describing positions of a noun or a pronoun. noun அல்லது pronoun என்ற position எடுத்து சொல்லு. position என்றா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் என்ன? நிலை. நிலையை எடுத்து சொல்லக்கூடிய சொற்களாக காணப்படும். அப்போ இதை ஆங்கில டிக்ஷனரியில கண்டுகொள்ளலாம். prep dot அப்படின்னு போட்டிருப்பாங்க பிராக்கெட்ல. எப்படி போடுவாங்க? வெரி குட். prep dot. இவ்வளோ நேரமும் நாம் பார்த்தவற்றை வைத்து விவரணமான குறு வாக்கியங்களை அமைக்க முடியும். இவ்வளவு நேரம் நாங்க பார்த்ததை வச்சு விவரணமான வாக்கியங்களை அமைக்க முடியும். ஆனால் அவை குறு வாக்கியங்களாகத்தான் இருக்க முடியும். நீண்ட வாக்கியங்களை நாம் அமைப்பதற்கு, அதாவது உதாரணத்துக்கு பார்ப்போமானால், அம்மா சோறு சமைத்தார் ஆனால் கறி வைக்கவில்லை. நாம் கடைக்கு போகலாம் அல்லது கோயிலுக்கு போகலாம். 2 ஆப்ஷன்ஸ். நான் சோறும் கறியும் சாப்பிட்டேன் ஆனால் அல்லது என்றவாறு இணைப்பு சொற்களை பயன்படுத்தியுள்ளோம். அப்போ இந்த இணைப்பு சொற்கள் நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதை நாம் ஆங்கிலத்தில் conjunctions அப்படின்னு சொல்வோம். எப்படி சொல்வோம்? conjunctions, அதாவது joining words. conjunctions அப்படின்னா என்ன? joining words. இது நீங்க டிக்ஷனரியில conj dot அப்படின்னு காணலாம். எப்படி பார்க்க முடியும்? conj dot அப்படின்னு. இப்ப உங்களுக்கு ஒரு நீண்ட வாக்கியத்தை, அதாவது லாங் சென்டென்ஸ் ஆங்கிலத்துல மேக் பண்றதுக்கு என்னென்ன சொற்கள், வகையான சொற்கள் தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்துட்டோம். இது மாத்திரம் நாம் ஒரு மொழியை அழகா பேசுவதற்கு போதுமானதா என்றால் நிச்சயமாக இல்லை. நம்மளுக்கு திடீரென ஒரு பயம் வருகிறது, கவலை வருகிறது, சந்தோஷம் வருகிறது, பூரிப்படைகின்றோம். அந்த வேளையில் எல்லாம் நம்முடைய திடீர் உணர்வுகளை குறுகிய ஒலி அல்லது குறு வார்த்தை மூலம் வெளிப்படுத்துவதற்கு நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் உண்டு. அவ்வாறு வெளிப்படுத்துவதற்கு நாம் விழிச்சொற்களை அறிந்திருப்பது அவசியமானது. இந்த விழிச்சொற்களை தான் ஆங்கிலத்தில் நாம் interjections அப்படின்னு சொல்வோம். எப்படி சொல்வோம்? interjections, அதாவது exclamatory words or emotional words. exclamatory words or emotional words. இவற்றை ஆங்கில அகராதியில் எவ்வாறு கண்டுகொள்ளலாம்? interj dot அப்படின்னு போட்டிருப்பாங்க. எப்படி போடுவாங்க? interj dot அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்போ உங்களுக்கான ஒரு குட்டி ரிவிஷன். நான் இந்த 8 வகை சொற்களுக்குமான ஆங்கில விளக்கத்தை கூறுகின்றேன். நீங்க செய்ய வேண்டியது என்ன? கமெண்ட்ல அந்த 8 வகை சொற்களும் எவை என்பதை குறிப்பிடுங்கள். முடிவில் 8க்கு எத்தனை சரியாக எடுத்துள்ளீர்கள் என்பதையும் தவறாம கமெண்ட் பண்ணுங்க. Let's begin. Number 1,
naming words. Number 2, words instead of nouns. Number 3, action or state words. Number 4, words describing nouns. Number 5, words enhancing verbs, adjectives or adverbs. Number 6, words describing positions of a noun or a pronoun. Number 7, joining words. Number 8, exclamatory words. Very good. I hope you all did it well. இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா மறக்காம லைக் பண்ணி மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. முடிந்தவரை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching. Let me meet you with day 2 video at 7 o'clock tomorrow.